ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம ஹிப் பெல்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன ஹிப் பெல்ட்னா ட்ரெடிஷ்னலாக இந்த லக்ஷ்மி பெண்டன்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நம்ம சென்டரில் இதை ஃபிட் பண்ணிவிட்டு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஹிப் பெல்ட் ரெடி பண்ணலான்னு இருக்கோம். இந்த க்ரீன் வித் ரெட் காம்பினேஷன்லேயே இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 16 இன்ச்சு நான் லென்த் எடுத்திருக்கேன். 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதனோட ஹைட் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே நீடில் இன்செர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணியாச்சு. எங்கெல்லாம் கேப் இருக்கோ நம்ம அங்கெல்லாம் விட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கேருந்து 2 இன்ச், இங்கே 2 இன்ச், இங்கே 2 இன்ச், இந்த 2 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பண்ணுற இடத்துல நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோனில் நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜஸ்பஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைஸுக்கு வேணுமோ அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோனுக்கு சென்டரில் இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கு நல்லா பிசிறு இல்லாமல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இங்கே இந்த சமிக்கை இருக்கு இல்லையா, இது அங்கங்கே ரேண்டமாக இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று கொடுத்துட்டு பெரிய பீட்ஸ் கொடுத்துட்டு பீட்ஸ்லேயே வாட்டர் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரேண்டமாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டோனு. இது ஆஃப் பீடு, இது பெரிய பீடு, அதை விட சின்னது, அதை விட சின்னது அப்படி கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக ரேண்டமாக அங்கே இப்படி போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக சுகர் பீட்ஸ் வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸில் தான் நான் வாட்டர் ஃபில்லிங் கொடுக்குறேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை சுற்றி நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஜரி த்ரெட்டில் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போது கீழே மட்டும் நம்ம இங்கே இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, பியர்ட் பீட்ஸ், அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த பீட்ஸ் எடுத்துருக்கேன். இதில் ஆல்ரெடி குட்டியாக கம்பி இருக்கும். அப்படியே நம்ம ஆரி நீடல்லையே ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேங்கிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே ஒரு ஃபோல்டிங் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி. இங்கே 2 டைம் இப்படி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் இப்படி 2 ஃபோல்டிங்காக பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ போட்டு அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இங்கே க்ளூ போட்டு அப்ளை பண்ணோம் இல்லையா, அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனவுடனே இந்த பேக் சைடு திருப்பி இப்போ பாருங்கள், இங்கே மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது இப்படியே பண்ணி நாட்டு இங்கே இன்சர்ட் பண்ணி அப்படியே நீங்கள் இப்படியே ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா இது ஒரு மெத்தட். உங்களுக்கு இதே மாதிரி வேண்டாம், இந்த ஷேப் வி ஷேப்பில் வேண்டும் அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அது இன்னமும் நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி மாடலில் விட இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கு இல்லையா கிளாத்து, இந்த கிளாத்தை பேக் சைடில் நம்ம இங்கே எங்கே தையல் போட போகிறோமோ அது வரைக்கும் இப்படி கொண்டு வந்துடுங்க. இதை பாருங்கள்,
இந்த அளவுக்கு மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு இதை ஹோல்ட் பண்ண போகிறோம். நம்ம இப்படி டேர்ன் பண்ணி தான் இப்படி மடிக்க போகிறோம். அதனால் பேக் சைடில் எக்ஸஸ் கிளாத்தை இப்படி விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த நாட்டை உள் சைடு இப்படி வச்சுடுங்க. உள்ளே இப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம ப்ளவுஸ்லலாம் எப்படி நம்ம டேர்ன் பண்ணுவோமோ அதே போல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் வி ஷேப்பில். ரெண்டு தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரஸாக இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேர்ன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இப்படி வந்துருச்சுன்னா நம்ம இதை வச்சு இங்கே ஹேண்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஜரி த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் கிளாத் மட்டும் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இது லேக் டர்ன் மட்டும் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன் சைடில். பேக் சைடில் பாருங்கள். பேக் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணதே தெரியாது. எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த பெண்டன்ட் வந்து மேலே கொஞ்சம் தூக்குனா போல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.